வணக்கம், உங்க பேரு? மோகன்ராஜ். ஊர் பேர்? ஊர் பேர் இந்த ஆண்டலூர் கேட்டு தான். ஆண்டலூர் கேட்டு ராசிபுரம் தொகுதி. ராசிபுரம் தொகுதி. இப்போ இருக்கார் இல்லையா மினிஸ்டர் மதிவேந்தன் அவர்? ஆமாம். அவர் இருக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா சரோஜா அவர், அவங்க இருந்ததுக்கும் வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க இருந்தாங்க, நல்லா ஜெயிச்சாங்கல்ல, எம்பியாக இருந்தாங்க, எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த தொகுதிக்கு சரியானபடி அவங்க செயல்படலை. அதுதான் உண்மையான ரிசல்ட். ஆனால் ஓட்டு அவங்களை நம்பி போட்டுனாங்களாம். ஆனால் போட்டு பிரயோஜனம் இல்லை. அவங்க சுயநலத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. பொது நலத்தில் கொஞ்சம் அங்கங்கே அவ்வளோதான். ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் மேக்ஸிமம் நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்போ டவுனுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ரோடு வசதி, அதேமாதிரி தண்ணி இல்லாதவங்க தண்ணி வசதி, குக்கிராமங்கள்லாம் ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, தார் போட்டுருக்காங்க. சில பகுதி இன்னும் செய்யாமல் இருக்குது. குறை இருக்குது, குறை இல்லைன்னு சொல்ல, குறைகள் இருக்குது. ஆனால் அவங்களால முடிஞ்சது செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இன்னும் அவங்க மேலே செய்வாங்கன்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். இந்த பீரியடு இவங்களே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய கணிப்பு. யார் வந்தாலும் சரி டிஎம்கே வரணுங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பு. ஏன்னா இன்னொரு 5 வருஷம் இருந்தால் கொஞ்சம் வளர்ச்சியை பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி மாற்றம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அந்த 5 வருஷம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். 100க்கு 80% பரவாயில்ல. அதுதான் உண்மை. முன்ன இருந்த சரோஜா எம்எல்ஏவுக்கு இந்த ஏடிஎம்கே பீரியடுக்கு இந்த டிஎம்கே பீரியடு இந்த பீரியடு நிறைய செஞ்சுருக்காங்க. மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காங்க, மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் செஞ்சுருக்காங்க. பஸ்ஸில் எல்லாமே போகிறாங்க. அது ஒரு பெண்கள் மத்தியில் கொஞ்சம் அங்கே இதாக இருக்குது. அப்புறம் இந்த திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்களே, காலை உணவு திட்டம். குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நான் காலையிலே ஃப்ரீயாக போயிடுறாங்க. இங்கெல்லாம் கூலி ஆளுங்க தான் அதிகம். அதே போல் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே இன்னொன்று சொல்கிறேன், ஒன்று கேட்டுங்க. தமிழ்நாட்டிலேயே ராசிபுரம் தொகுதி தான் எஸ்சி காலனி சொல்லுவாங்க இல்லைங்களா, காலனி சொல்லுவாங்க. காலனி பேர் மாற்றிட்டாங்க. அந்த காலனி 23 எஸ்சி காலனி இருக்க தொகுதி நம்ம ராசிபுரம் தொகுதி, பின்தங்கிய தொகுதி. இந்த தொகுதியில் இந்த தரம் தான் ஓரளவு செஞ்சுருக்காங்க. இன்னும் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. லைட் வச்சு, தண்ணி வசதி இதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரோடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. பொதுவான வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இன்னும் செய்ய வேண்டிய நிறைய இருக்குது. இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குது. மீண்டும் அவங்க வந்தால் கண்டிப்பாக செய்வாங்கன்னு மக்களும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுகிறாங்க. இங்கெல்லாம் கட்சி இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் மாற்றம், திமுகவுக்கே ஆதரவு பண்ணலாம் அப்படின்ட்டு புதிய கட்சிகள்லாம் யாரும் நம்பலை. எந்த சலுகையுமே யாருமே வாயளவில் சொல்கிறாங்க. நம்ம அனுபவத்தில் பார்த்துட்டோம். அது சின்ன பிள்ளைங்க போகட்டும், அது தெரியல விவரம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் பரவாயில்லன்னு தான் சொன்னதுமா.